Hey family, welcome back to my channel. இவ்வளோ சூப்பர் சாஃப்டான ஸ்பாஞ்சியான சாக்லேட் கேக் ரெசிபி பார்க்கலாமா? ஸோ ஹாஃப் கேஜி கேக்கு 2 எக்ஸு, அப்புறம் வந்து ஹாஃப் கப் பவுடர் சுகர், அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் போல் சால்ட்டும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் இல்லைன்னா பீட்டர்னால் நீங்கள் ஒவ்வொரு ஸ்பீட்லையாக வந்து எக் போட்டு ஸ்பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து மாவு வந்து நம்ம ஹாஃப் கப் மைதா எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம மைதா எடுத்து அது ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுட்ரு போடுறோம். ஸோ வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப நிறைய எடுக்கூடாது, கொஞ்சம் குறைவாகவும் எடுக்க கரெக்டாக அந்த ஸ்பூனோட லெவலில் நீங்கள் எடுத்து அந்த இது பண்ணணும். அதே மாதிரி கொக்கோ பவுடரும் கரெக்டாக அந்த ஸ்பூன் அளவுக்கு தான் எடுக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப டார்க்காகவும் இல்லை, ரொம்ப லைட் கலர்லாம் மீடியமாக நான் வந்து இது சாக்கோவில்ஸ் பிராண்டோட தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், அப்புறம் கொஞ்சம் போல் 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா இவ்வளவும் போட்டு நீங்கள் நல்லா 3 நேரம் நல்லா சலிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த கொக்கோ பவுட்ரு வந்து சின்ன சின்ன இதுவாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து சாக்லேட் கேக்கை பொறுத்தவரையில் கொக்கோ பவுட்ரு வந்து ரொம்ப எல்லாமே கீழே தங்கிடும், அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து ஒவ்வொரு பவுலையும் மாற்றி மாற்றி நீங்கள் வந்து சீவ் பண்ணிகிட்டே வரணும். நான் இப்போ பண்ணுறேன்னா அந்த மாதிரி. எல்லாமே நான் ஸ்லோவாக தான் காட்டிகிட்ருக்கேன். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மெத்தடில் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். அந்த மாதிரி இது வந்து ஃபைனலாக நம்ம வந்து சீவ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம், நம்ம விஸ்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்லா வந்து எக் வந்து பீட் ஆன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றணும். நான் அந்த ஆயில் ஊற்றின இதுவும் மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இது பண்ணணும். இது வந்து ஸ்பீடு கொஞ்சம் கூடி இருக்கிறனால இப்படி தெரியுது. கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து சலித்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ பண்ணுறேன்ல இதே மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஸோ சலித்து அதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டிலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அப்போ பேட்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து 6 இன்ச் டின் இருக்குல்ல, அதை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் வந்து அழகாக போர் பண்ணிட்டா 250 கிராம். இப்போ நீங்கள் வந்து வெயிட் மெஷினில் வச்சு பார்க்குறீங்கன்னா 250 to 270 வரை வரலாம் நம்ம பேட்டர். இதை வந்து நீங்கள் வந்து 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வந்து ஒரு 35 to 40 மினிட்ஸ் நீங்கள் வச்சு பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு ஓவனுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இதுவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து வச்சு பார்த்துருங்க. ஸ்டிக்கு வந்து எப்படி வரணும், க்ளீனாக வரணும். அப்போ நீங்கள் வச்ச கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னே நல்லா டேப் பண்ணணும். அதுக்கப்புறம் 35 மினிட்ஸ் முடிச்ச அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பரான சாஃப்டான கேக் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸோ வந்து இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் பேக்கிங் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.